ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச்சுலர் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, சிறு பருப்பு போட்டு நம்ம குக்கரில் வச்சுருக்கோம். இப்போ இது கூட அரிஞ்ச உருளைக்கிழங்கு, தோல் நீக்கிய உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயை போட்டுவிடலாம். மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள் போட்டுட்டு நமக்கு 3 விசில் விட்டு எடுக்கலாம். இப்போ நாம் மஞ்சள் தூள், பெருங்காயம், உப்பு, பெருங்காயம் போட்டுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், நம்ம வெந்தய குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தா மசாலா சிட்டிக்கு நம்ம போட்டிருக்கோம். அது ரொம்ப ஃப்ளேவரபுளாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் உப்பு போட்டு நம்ம விசில் விட போகிறோம். 3 விசில். இப்போ நாம் பேச்சுலர் சாம்பாரை தாளிச்சுக்கலாம். இதில் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இது பொரியட்டும். இங்கே நாம் தோசை மாதிரி ஊற்றிருக்கோம். இது நாம் திருப்பி போட்டுக்கலாம். பொரிஞ்சிடுச்சு. இது தாளிப்பில் ஊற்றிக்கலாம். இப்போ நாம் தாளிப்பை இந்த டாலோடு நம்ம கொட்டிடலாம். இது ரொம்பவே சுவையாக இருக்குங்க. தோசையோட ரைஸோடவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் தக்காளி குச்சி, பேச்சுலர் தக்காளி குச்சி நம்ம பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 மினி தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம கடுகு போட்டுக்கலாம், உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இது பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம அரிஞ்ச தக்காளியையும் உப்பையும் நம்ம யூஸ் பண்ணுற மிளகாய் தூளையும் போட்டுக்கலாம். நம்ம வீட்டிலே அரைச்ச மிளகாய் தூள். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தக்காளி குழகுழன்னு ஆகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இது கூடவே மேலே நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அதனால் மிளகாய் தூள் போட்டுக்கோம். இப்போ மூடிட்டு சுழலை அப்பப்போ எடுத்து தள்ளி கொடுக்கலாம். இந்த அளவுக்கு கொதிக்கும் போது, தக்காளி வேகும் போது நாம் நல்லாவே மேஷ் பண்ணிக்குவோம். இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வதக்கிட்டு பிறகு இதில் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லது இல்லை. நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு டொமேட்டோவை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு தோசை வச்சு சாப்பிட்டா நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நாம் தக்காளி பிச்சு ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் லைட்டாக திரும்ப நம்ம எண்ணெயே ஊற்றலை, இல்லை அந்த எண்ணெயே லைட்டாக வந்து பார்த்தீங்களா, அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி பிச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பேச்சுலர் தக்காளி கொஜ்ஜி, சிக்கன் குழம்பு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.